சென்னையில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்து வரும் நிலையில் பெசன்ட் நகர் பகுதியில் மரம் ஒன்று அடியோடு பெயர்ந்து விழுந்தது. இதுகுறித்து நமது செய்தியாளர் ரமேஷ் அளிக்கும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். கனமழை மற்றும் புயல் சின்னத்தினால் ஏற்பட்டு வரக்கூடிய அதிக அளவிலான காற்று வீசியதன் காரணமாக பெசன்ட் நகர் பகுதியில் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய புளிய மரம் சாய்ந்து விழுந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வழக்கமாக இந்த புளிய மரம் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு மர வகை. அதுவே கீழே விழுந்திருக்குன்னா காற்றின் வேகம் எந்த அளவுக்கு இருந்திருக்கிறது என்பதை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். அதாவது இந்த பெசன்ட் நகர்ல இருந்து குறிப்பாக இங்க அடையார் நோக்கி செல்லக்கூடிய இந்த சாலையில தான் இந்த மரம் விழுந்திருக்கிறதுனால கார்ப்பரேஷன் அதிகாரிகள் உடனடியாக இந்த மின் குறிப்பாக அறுக்கும் கருவிகளை கொண்டு இதை அப்புறப்படுத்துறாங்க. ஏன்னா முக்கியமான பாதை குறிப்பாக இந்த சத்யா ஸ்டுடியோவில் இருந்து குறிப்பாக இங்கு பெசன்ட் நகர் வரக்கூடிய பகுதிக்கு செல்லக்கூடிய வாகனங்கள்லாம் இதன் வழியாக தான் செல்லும். எனவே இந்த புளிய மரத்தை அகற்றி இது அப்புறப்படுத்தக்கூடிய பணியில ஈடுபட்டு வராங்க. இந்த புயல் குறிப்பாக பாத்தீங்கன்னா இந்த வடகிழக்கு பருவமழையுடைய இந்த புயல் நிச்சயமாக இந்த பகுதியில் அதிக அளவிலான காற்று வீசியதன் காரணமாக ஒரு மரம் பெரிய மரம் விழுந்திருக்கு. இதே போன்று பல்வேறு பகுதிகளில் மரங்கள் விழுந்திருப்பதையும் நம்மால பார்க்க முடிகிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஜோஸ்வாவுடன் ரமேஷ்.